நம்ம வாழ்க்கையில பணம் சேமிக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குங்க. ஆனா, எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம தான் பல பேரும் நிறுத்திடுறோம். வணக்கம், என் பேர் ஆர்த்தி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம வாழ்க்கை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பேச போகிறது எமர்ஜென்சி ஃபண்ட் மற்றும் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் ரெண்டுமே ஏன் முக்கியம்னு தான். ஸ்டார்ட் ஸ்மால், பில்ட் ஸ்லோலி, பட் ஸ்டார்ட். பல பேருக்கு இந்த கேள்வி வரும். எமர்ஜென்சி ஃபண்டு போதாதா? ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் வேணுமா? ரொம்ப சிம்பிளாக சொன்னால், எமர்ஜென்சி ஃபண்ட் நம்ம குடும்பத்தை காப்பாற்றும், ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் நம்ம கனவுகளை கட்டும். இரண்டும் பேலன்ஸாக இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதே நேரத்தில் ட்ரீம்ஸையும் பில்ட் பண்ண முடியும். முதல்ல எமர்ஜென்சி ஃபண்ட் என்னன்னு நம்ம பார்க்கலாங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா எதிர்பாராத சூழ்நிலைகளுக்காக மட்டுமே வைக்கிற பணம். என்ன மாதிரி சுச்சுவேஷன்? ஜாப் லாஸ், ஹெல்த் எமர்ஜென்சி, சடன் ஹவுஸ் ரிப்பேர், அர்ஜென்ட் ஃபேமிலி நீட்ஸ். இந்த பணம் வாய்ப்புக்காக இல்லை, அவசரத்துக்காக மட்டும்தாங்க. இதில் ஒரு ரூல் இருக்குது. எமர்ஜென்சி ஃபண்டை வேறு எதுக்குமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எமர்ஜென்சி ஃபண்ட் ஏன் அவ்வளோ முக்கியம்னா, அது நம்ம மனசுக்கே ஒரு ப்ரொடெக்ஷன். அவசரமாக ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம இம்மீடியட்டாக போய் ஒரு லோன் எடுக்கிறதோ, இல்லை பயப்படுறதோ, இல்லை ஸ்ட்ரெஸ் ஆகுறதோ, இது எல்லாமே இல்லாமல் சரியாக அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணலாம், காமாக திங்க் பண்ணவும் வைக்கும். எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்தால் நம்ம குடும்பம் ஸ்டேபிளாக இருக்கும், எந்த ஒரு ரிஸ்க் நேரத்தில் கூட. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட். ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் அப்படின்னா நல்ல வாய்ப்புகளை பிடிக்க வைக்கிற ஒரு பணம். எந்த மாதிரி வாய்ப்புகள்? லேண்ட் இல்லைனா நம்ம ஒரு ஹவுஸ் வாங்க போகிறோம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இல்லைனா ரொம்ப நாளாக ஒரு ட்ரீம் கோர்ஸ் படிக்கணும், இல்லை அப்ஸ்கில் பண்ணணும் நம்ம யோசிச்சுட்டு இருந்திருப்போம், அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா மார்க்கெட்டில் ஏதோ ஒரு டிப் வந்துருச்சு, இந்த டைமில் நான் இன்வெஸ்ட் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. இது அவசரத்துக்கான பணம் கிடையாது, இது ஃப்யூச்சர் க்ரோத்துக்கான பணமாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதில் ரொம்ப முக்கியமான ரூல் ஒன்று இருக்குங்க. ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு எமர்ஜென்சி ஃபண்ட். ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. எமர்ஜென்சி ஃபண்டு எமர்ஜென்சி வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் இருக்குன்னு யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மார்க்கெட்டில் ஒரு சான்ஸ் வந்துருச்சு அப்படின்னு எமர்ஜென்சி ஃபண்டை டிஸ்டர்ப் பண்ணவும் கூடாது. நம்ம இந்தியன் கான்டெக்ஸ்டில் ஒரு ப்ராக்டிக்கல் பாயிண்ட் இருக்குங்க, அதுதான் கோல்டு. கோல்டு ஒரு எக்ஸ்ட்ரா எமர்ஜென்சி குஷனாக ஆக்ட் பண்ணும். ஸ்மால் ஃபேமிலிஸில் சுமார் 16 கிராம் தங்கம், அதாவது 2 சவரன். ஒரு மிடில் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் சுமார் 40 கிராம் தங்கம். கேஷ் எமர்ஜென்சி ஃபண்டு போதாத நேரத்தில் கோல்ட் லோன் ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிக்கலாக ஹெல்ப் பண்ணும். ஆனால் இதுவும் ஒரு பேக்கப்பாக தான் நம்ம வச்சுக்கணும். மெயின் எமர்ஜென்சி ஃபண்டை கேஷாக, அதாவது ஈஸியாக லிக்விடிட்டி பண்ணுற மாதிரி தான் நம்ம வச்சுருக்கணும். எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்தால் நம்ம மனசுக்கே ஒரு பீஸ் கிடைக்குங்க. ஃபேமிலி சேஃபாக இருக்குது, நம்ம பயப்பட தேவையில்லை, லோனும் டக்குன்னு எடுக்க தேவையில்லை. ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் இருந்தால் வாய்ப்பு வந்தால் ரெடியாக இருக்கேன்னு கான்ஃபிடென்ஸாக இருக்கலாம். அதனால தான் எவ்ரி ஃபேமிலி நீட்ஸ் போத். ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்மால் அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனால் ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் நம்ம வாழ்க்கை.